எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சில பழமொழிகளை பத்தி பார்க்க போறோம். அக்ஷரா, உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பழமொழி சொல்லு பார்க்கலாம். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். ஆமா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். சூப்பர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு நம்ம ஒரு மரத்துல மாங்காய் ரெண்டு இருக்கு. அது போட்டு எரிஞ்சா அது விழும். ஆனா ஒரு கல்லு போட்டோடனே ரெண்டு மாங்காய் விழுந்ததுன்னா லக்கி ஷாட். லக்கி ஷாட் மாதிரியா? வெரி குட். அந்த மாதிரி சில பழமொழி சொல்ல போறேன், சரியா? நான் முதல்ல பழமொழி சொல்றேன், உனக்கு என்ன அர்த்தம் தெரியுதான்னு பார்க்கலாம். அழிஞ்ச கொல்லையில குதிரை மேஞ்சா என்ன, கழுத மேஞ்சா என்ன அப்படிங்கிறது தான் பழமொழி, சரியா? கொல்லைன்னா என்னன்னு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். கொல்லை என்ன? அது கொலை. நான் சொல்றேன், கொலைன்னா குத்தி கொலை பண்றது, கில் பண்றது, அது இல்ல. இது கொல்லை. கொல்லைன்னா என்ன தெரியுமா? தெரியலையா? கொல்லைன்னா பேக்யார்டு, சரியா? பின்னாடி இது ஏதாவது நம்ம தோட்டம்லாம் இருக்குல்ல, அந்த தோட்டத்துல அது அழிஞ்சு போச்சு. நிறைய தோட்டம்லாம் எல்லாம் பயிரிட்டு இருக்காங்க, செடி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுல போய் குதிரை போய் மேயுது, இல்லாட்டி கழுத மேயுது. என்ன மேஞ்சா என்ன, நமக்கு அது எப்படி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதுல என்ன நடந்தா என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பழமொழி சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது, அறுப்பு காலத்துல எலிக்கு 5 பொஞ்சாதி அப்படின்னு. பொஞ்சாதினா பொண்டாட்டின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, அறுப்பு காலம். அறுப்பு காலம்னா அறுவடை செய்யக்கூடிய காலத்துல எல்லாம் நிறைய இருக்கும்ல, செடி எல்லாம் நல்லா செழிப்பா இருக்கும்ல. அப்போ எலி நல்லா சொகுசா வாழும், நல்லா புஷ்குன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும். அதனால அது நிறைய எலிக்குட்டி நிறைய போடும்ல, நிறைய எலி பத்தின இனவிருத்தி ஆகும். அதனால அப்ப 5 பொண்டாட்டி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தராத்திரியில அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில படம் பிடிப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஏழையா இருக்கும், திடீர்னு ஒரு பணக்காரன் ஆயிடுறான். அவன் ஒரு ஓவர் நைட் பணக்காரன் ஆயிடுறான். அவ்வளவு காசை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனால அப்படியே கொடை பிடிச்சுட்டு இருப்பாங்க. கொடை எப்ப பிடிப்பாங்க? வெயில்ல தானே பிடிப்பாங்க. நடுராத்திரியில யாராவது கொடை பிடிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? ஆனா அவன் காசு பணம் கிடைச்சதுன்னா அவன் அந்த மாதிரி செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி தான். சரி, அடுத்தது அறக்குத்தரிசி அன்னதானம், விடிய விடிய மேலதாரம். அறக்குத்தரிசி அன்னதானம் அப்படின்னா, அன்னதானம்னா தெரியுமா? சாப்பாடு இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறது, அன்னத்தை தானமா கொடுக்கறது. அறக்குத்தரிசி, நான் கொஞ்சம் இத்தினூண்டு கொடுக்குறேன், கொடுத்துட்டு விடிய விடிய மேலதாரம் அப்படின்னா என்னன்னா, நான் கொடுத்தேன், நான் எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா, நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னா. ஆமா, இங்கிலீஷ்ல பிராகிங் சொல்லுவாங்க. வெரி குட். அதுதான். அது கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சம் உண்டு. ஆனா அறக்குத்தரிசி கொஞ்சோண்டு தான் கொடுத்துருக்கேன். ஆனா விடிய விடியன்னா ராத்திரியில இருந்து காத்தால வரைக்கும் நான் அதை பற்றி தண்டரா போட்டுட்டே இருக்கேன், நான் எல்லாருக்கும் செஞ்சேன். அதுக்கு இந்த பழமொழி சொல்லுவாங்க. அடுத்தது, இன்றைக்கு இலை அறுத்தவன் நாளைக்கு குலை அறுப்பான். இலை குலை அப்படின்னு வருது பத்தியா? ஒரே இது எதுகை சேர்ந்தாப்புல வருது பாரு. இன்னைக்கு இலைய அறுத்தவன் நாளைக்கு குலை அறுப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீ ஒரே ஒரு பென்சில் பக்கத்துல இருக்கிற பையன்கிட்ட இருந்து திருடுறேன்னு வச்சுக்கோ. அப்ப நான் அக்ஷரா, இது தப்பு, இந்த மாதிரி திருடவே கூடாது அப்படின்னு சொல்லாம, இது பென்சில் தானே, அதனால பரவாயில்ல, எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா, நாளைக்கு என்ன பண்ணுவேன் நீ? கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்ன ஆயிடும்? அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவேன். ஆமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுவேல. அதனால சின்னதா இருக்கும் போதே அதை தடுக்கணும்ல. அந்த மாதிரி இலைய அறுக்கிறது. இப்ப கொல்லையில போய் பேக்யார்ட்ல போய் ஒரே ஒரு இலையை மட்டும் நைஸா, யாருக்கும் தெரியாம இலை தானே அப்படின்னு சொல்லி வெட்டை அறுத்தா, நாளைக்கு கொலையவே அறுத்துருவான். அப்படின்னா கொலைன்னா என்ன? வாழை மொத்த மரத்தையுமே வெட்டிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்னைக்கு இலைய அறுத்தவன் நாளைக்கு கொலைய அறுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, எய்தவன் இருக்க அம்ப நோவானேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்யறது அப்படின்னா அம்பை விடுறது, வில்லுல இருந்து அம்பு செலுத்துறது. இப்போ ஒரு அம்பு நம்ம மேல இப்ப இங்க பாரு, இப்படி அம்பு நம்ம மேல என் மேல பட்டிருக்கு. நான் ஐயோ அம்பு ஏன் இப்படி என் மேல பட்ட அப்படின்னு நான் அம்பாக்கு வச்சுக்க முடியுமா? ஐயோ அம்பு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் என் மேல பட்ட? யாரு விட்டாங்களோ அவங்க மேல. வெரி குட். அதுதான் இங்க சொல்றாங்க. எய்தவன் இருக்க அம்பனவான, யார் அம்ப செலுத்தினாங்களோ அவங்கள தானே கொச்சுக்கணும், அவங்கள மேலதானே நம்ம பாயணும். அப்போ உண்மையாவே யாரு இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்கள தான் நம்ம குறி வைக்கணுமே ஒழிய, யாரு இப்போ ஒருத்தவங்க பண்றாங்க, நமக்கு ஏதோ கெடுதல் பண்றாங்கன்னா யாரு சொல்லி அவங்க அதை பண்றாங்கிறதுலதான் நம்ம கவனம் இருக்கணுமே ஒழிய,
அவன் எப்படி பண்ணலாம் அதை அப்படின்னு கோச்சிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது, எல்லோரும் பல்லக்கு ஏறினால் தூக்குவது யார்? எல்லாரும் பல்லக்குன்னா தெரியும்ல, 4 பேர் தூக்கின்னு போவாங்களே அந்த காலத்துல எல்லாம். குதிரை சவாரி அந்த மாதிரி பண்றது, வண்டியெல்லாம் இருக்கக்கூடிய முந்தின காலத்துல இப்படி பல்லக்குல 4 பேர் வச்சு தூக்கின்னு போவாங்க, மேல ஒருத்தர் உட்காந்துன்னு போவாங்கல்ல. அந்த எல்லாருமே நான் மேலே ஏறி உட்காந்துக்கணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் யார் தூக்குறது? எல்லாருமே அனுபவிக்கணும். இப்போ ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரே சாக்லேட் சாக்லேட் இல்ல, இப்ப ஏதோ ஒரு எல்லாருக்கும் பசிக்குது அப்படின்னா யார் இட்லியோ தோசையோ யாராவது சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. எனக்கும் பசிக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா யார் சமைக்கிறது? யாராவது சமைக்கணும்ல. அதுதான் இந்த குறளுக்கு, அதுதான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். அதுதான் இந்த பழமொழிக்கு அர்த்தம். அடுத்தது, ஏவுகிறவனுக்கு வாய்ச்சொல், செய்கிறவனுக்கு தலைச்சுமை அப்படின்னு. ஏவருது நம்ம இந்த எய்தவனுக்கு அம்பனவானேன் அப்படின்னு பார்த்தோம்ல, செய்யற அதை விடுறவனுக்கு. அந்த மாதிரி ஏவரவனுக்கு வாய்ச்சொல் அப்படின்னா, அக்ஷரா அதை போய் பண்ணிடு, அக்ஷரா அப்படியே இதை பண்ணிடு, அப்படியே அக்ஷரா அதையும் பண்ணிடு அப்படின்னு நான் இது பண்ணாரு. எல்லாம் நான் சொல்றேன், எனக்கு சொல்றது ரொம்ப சுலபம் தானே, எனக்கு வாய்ச்சொல் தான், நான் என்ன வேணா சொல்லலாம். ஆனா செய்யறவனுக்கு தலைச்சுமை, நீ தான் உட்காந்து செய்யணும். அப்போ உனக்கு தானே அதோட கஷ்டம் தெரியும். அதத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியமாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, சொல்றது ரொம்ப சுலபம், செய்யறதுதான் கஷ்டம் அப்படின்னு. புரிஞ்சுதா? அடுத்தது, இது எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச, ராமநாதன் தாத்தா இருக்கால, என்னோட அப்பாவோட அப்பா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி இது. என்னன்னா, ஆட அரைப்பணம் ஓய ஒரு பணம் அப்படின்னு. ஆட அரைப்பணம் அப்படின்னா பாதி காசு, $50 அந்த மாதிரி. ஆடுறதுக்கு, ஏய் அக்ஷரா நீ ரொம்ப நல்லா ஆடுற, நீ போய் ஆட, நான் உனக்கு $50 தரேன் அப்படின்னு சொல்றேன். நீயும் போய் ஆடுற, போய் ஆடும்பொழுது ரொம்ப கன்றாவியா இருக்கு, கேவலமா இருக்கு, பார்க்கவே சைக்கிள அப்படின்னு நீ ஆட்டத்தை நிறுத்தவே, போதும் அப்படின்னு சொன்னா நிறுத்தவே மாட்டேங்கிற. நான் உனக்கு $100 தரேன், தயவுசெய்து ஆடாம இருக்கியா அப்படின்னு சொல்லி நான் உனக்கு $100 தரேன். அந்த மாதிரி ஆட அரைப்பணம் ஓய ஒரு பணம்னா நீ பண்றதே ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆடா பண்ணது போதும் நிப்பாட்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சரி, அடுத்தது பார்க்கலாம். கடா கங்கா ஸ்நானம் போச்சான், அங்கேயும் ஏற கட்டி உழுதாளாம் அப்படின்னு ஒரு பழமொழி. இது மணிப்பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி. அப்படின்னா என்னன்னா, கடான்னா ஏர், இது உழவர்கள்லாம் ஏர் வச்சு நிலத்தை உழுவாங்கல்ல. சரி, கடா மாடு, அதாவது ஏருக்குன்னு ஒரு மாடு இருக்கும், அந்த மாட்டை வச்சுதான் உழுவாங்க. சரியா? இது ஐயோ எனக்கு என்னை வேலை வாங்குறாங்களேன்னு ரொம்ப வெறுத்து போய் இது நான் கங்கைக்கு போய் குளிக்க போறேன்னு மாடு கிளம்பி போச்சான். அங்க காசிக்கு போனோடனே அங்க போய் இங்க ஒரு மாடு இருக்கு, இதை வச்சு உழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டை கட்டி போட்டு அங்க போய் உழுவ வைக்கிறாங்களாம். அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ நீ எனக்கு ரொம்ப வேலையா இருக்கு, நம்ம வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒரு வெக்கேஷனை கூட்டின்னு போறோம். அங்க போய் விளையாடாம அங்கேயும் படிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மாட்டை அங்கேயும் போய் வேலை வாங்க. கடா கங்கா ஸ்நானம் போச்சான், அங்கேயும் ஏற கட்டி உழுதாங்களாம் அப்படின்னு. இது மணிப்பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது. கங்கா ஸ்நானம்னா குளிக்கிறது. சரியா? அடுத்தது, கடலை தாண்ட ஆசை உண்டு, கால்வாயை தாண்ட கால் இல்லை. ஒருத்தனுக்கு காலே இல்லையா, கால் ஊனமாயிடுச்சு. சரியா? அவனுக்கு கால்வானா ஒரு சின்ன ஒரு வரப்பு இருக்கு, ஒரு தண்ணி போகுது, அதை இந்த பக்கத்துல அந்த பக்கம் தாண்டி குதிக்க முடியல அவனால. சரியா? அவனுக்கு கடலை தாண்டணும்னு ஆசை இருக்கும். அனுமார் கடலை தாண்டின மாதிரி அவனுக்கு இங்க இங்க குதிக்க கூட முடியலையா, ஆனா அவனுக்கு ஆசை மட்டும் கடலை தாண்டணும்னு இருக்கான். அது எப்படி முடியும்? அதுதான், இதுக்கே முடியல, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதத்தான் இன்னொரு பழமொழியும் சொல்லுவாங்க, ஆசை இருக்கு தாசில் செய்ய, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்க அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா, தாசில்தார் அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறவங்க. எனக்கு அதை பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதிர்ஷ்டம் என்ன இருக்கு, மாடு மேய்க்கிறதுக்கு தான் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ஆசைப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைல்ல. அந்த மாதிரி அவனுக்கு காலே இல்ல, அவன் கடலை தாண்டறதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்ல வராங்க. உன்னால முடியாது, உனக்கு அதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இன்னும் கடைசி பழமொழி, இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. சுந்தர் பிரிப்பாக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி. தஞ்சாவூர்ல கோலம் போட கும்பகோணத்துல இருந்து குனிஞ்சுட்டே போனாலாம் ஒருத்தி அப்படின்னு. அப்படின்னா இப்ப கோலம் போடுறது குனிஞ்சுதானே கோலம் பண்ணணும், அப்படி நின்னுட்டே கோலம் போட முடியுமா? மாமா குனிஞ்சுதானே கோலம் போடணும். சரி, குனிஞ்சு கோலம் போடணும்.
தஞ்சாவூருக்கும் கும்பகோணத்துக்கும் நிறைய தூரம் இருக்கு. சரியா? இப்போ இப்ப நீ வந்து அந்த ரூம்ல இருக்க, உள் ரூம்ல இருக்க, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. நீ உள் ரூம்ல இருந்தே ஒரு தட்டு எடுத்துன்னு வந்து, அங்கேருந்தே தட்டு எடுத்துன்னு வந்து நேரா வந்து அம்மா கிட்ட வந்து எனக்கு தாமா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்குமா? அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தயாராக வேண்டியதுக்கு இப்ப இருந்தே தயார் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு இதை சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல கோலம் போடுறதுக்கு கும்பகோணம் தள்ளி இருக்கு, அந்த ஊர்ல இருந்தே குடிஞ்சு கோலம் போடுறதுக்கு போனா எப்படி இருக்கும்? அது தப்பு தானே. அதான் சொல்ல வரான். இன்னொரு நாள் இந்த மாதிரி சில பழமொழிகள்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.